வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ் சினிமா செய்திகள். தமிழ் சினிமா செய்திகளை நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் நியூஸ் பார்த்துக்கிட்டோன்னா, இப்போ ரீசெண்டாக தான் பார்த்துக்கிட்டோன்னா நடிகர் சிலம்பரசன் பார்த்துக்கிட்டோன்னா தன்னோட பிறந்தநாள் அன்றைக்கி பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 3 படத்தோட இது பார்த்துக்கிட்டோன்னா விட்டாப்படி தன்னோட அடுத்து நடிக்கக்கூடிய 3 படத்தோட அறிவிப்புகள் பார்த்துக்கிட்டோன்னா கொடுத்தாப்படி. அதில் பார்த்துக்கிட்டோன்னா அவரோட 50வது படமாக இருக்கிற படத்தில் பார்த்துக்கிட்டோன்னா நடிகரும் காமெடியுமான சந்தானம் பார்த்துக்கிட்டோன்னா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நடிகர் சந்தானம் பார்த்துக்கிட்டோன்னா இப்போ முழுக்க பார்த்துக்கிட்டோன்னா ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கா. அப்படி இந்த மகாராஜா மதகதராஜா வெற்றிக்கு பிறகு பார்த்துக்கிட்டோன்னா அவரோட மார்க்கெட் பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப கூடி போச்சு. சேம் இதே இது பார்த்துக்கிட்டோன்னா அந்த மார்க்கெட் கூடி போனதுனால இப்போ சிம்புவோட படத்துக்கு பார்த்துக்கிட்டோன்னா ஒரு காமெடியாக நடிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டோன்னா அதுக்கு சந்தானம் பார்த்தீங்கன்னா காமெடியாக நடிப்பார் அப்படின்னு வந்திருக்க நியூஸ் பார்த்துக்கிட்டோன்னா ஏன்னா சந்தானத்தை பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணி வச்சதே பார்த்துக்கிட்டோன்னா நம்ம சிலம்பரசன் தான். மன்மதன் படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடினா பார்த்துக்கிட்டோன்னா அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா அப்படி. ஸோ அதனால் கண்டிப்பாக சிம்பு பார்த்தா ஒத்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி தான் சந்தானம் பார்த்தா ஒத்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்து நியூஸ் வந்திருக்கு. அதுபோக இப்போ சுந்தர்சி பார்த்துக்கிட்டோன்னா இப்போ அடுத்து ஏற்கிற படம் பார்த்துக்கிட்டோன்னா அரண்மனை 2வாக தான் இருந்துச்சு. அரண்மனை 2 மூக்குத்தி அம்மன் 2 அதுவாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தை இயக்கிறதுக்குள்ளே நயன்தாராவோட கால் ஷீட் பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது போல். நயன்தாரா பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் அல்லது மே மாதம் தான் டேட் தரேன், அது வரைக்கும் பார்த்துக்கிட்டோன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு நயன்தாரா பார்த்தீங்கன்னா டேட்டை தள்ளி போட்டதுனால அவ்வளோ தூரம் நம்மளை வெயிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு உடனே பார்த்தா இமீடியட்டாக பார்த்துக்கிட்டோன்னா நம்ம இது பண்ணோம் அப்படின்ட்டு விஷாலை வச்சு ஆம்பளை 2 அந்த படத்தை ரெடி பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணிட்டா. அப்படி அந்த படத்தில் பார்த்துக்கிட்டோன்னா ஆம்பளை 2நாலே பார்த்துக்கிட்டோன்னா அதில் பார்த்துக்கிட்டோன்னா சந்தானம் இல்லாமல் காமெடி இருக்காது. ஸோ அதனால் அந்த படத்துக்கு பார்த்தோன்னா ஆம்பளை 2ல் பார்த்துக்கிட்டோன்னா சந்தானத்தை பார்த்து நடிக்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு சந்தானம் பார்த்துக்கிட்டோன்னா 10 கோடி ரூபா சம்பளம் கேட்குறதாகவும், ஆனால் தயாரிப்பு நிறுவனம் பார்த்தீங்கன்னா 10 கோடி பார்த்துக்கிட்டோன்னா வாய்ப்பு இல்லைங்க, நம்ம பார்த்தா ஒரு 8 கோடினா தரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. மேபி சந்தானம் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 2 கோடி தான் கம்மி. நான் ஒரு ஹீரோவாக நடித்தா 5 கோடி வாங்கிட்டு இருக்கா. அப்படி அதை விட காமெடியாக நடிக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டோன்னா எக்ஸஸாக ஒரு 3 கோடி வரதுனால கண்டிப்பாக பார்த்தா ஒத்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தா நியூஸஸ் வந்திருக்குது. அடுத்த தகவல் கிடச்சா நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். அடுத்தது பார்த்துக்கிட்டோன்னா இப்போ பார்த்துக்கிட்டோன்னா விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி பார்த்துக்கிட்டோன்னா குட் பேட் அக்லி நம்ம அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா வருது. அடுத்து அவர் பார்த்தா ஒரு 6 மாதம் பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா கார் ரேஸில் பிஸியாக இருக்கா. அப்படி இந்த குட் பேட் அக்லி முடிச்சதுக்கப்புறம் கார் ரேஸை முடிச்சதுக்கப்புறம் அவர் யார் கூட கூட்டணி வைக்க போகிறார், யார் கூட பார்த்துக்கிட்டோன்னா இது பண்ண போகிறார் அப்படின்ட்டு ஒரு 3 பேர் டேரக்டர் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்குது. சிறுத்தை சிவா, விஷ்ணுவர்தன், வெங்கட் பிரபு இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா கொக்கி போட்டுட்ருக்காங்க. இதில் பார்த்துக்கிட்டோன்னா 4வதாக பார்த்துக்கிட்டோன்னா ஒரு டேரக்டர் பார்த்துக்கிட்டோன்னா ஜாயினாக இருக்கா. அப்படி அவர் பார்த்துக்கிட்டோன்னா இப்போ தான் பார்த்துக்கிட்டோன்னா ஃபேமஸ் ஆனவர். நம்ம இந்த மகாராஜா படத்தை எடுத்தார் பார்த்தீங்களா, அந்த படத்தோட டேரக்டர் கூட பார்த்துக்கிட்டோன்னா இவர் பார்த்துக்கிட்டோன்னா பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா சொல்லியிருக்காங்க. மகாராஜா டேரக்டர் கூட சேர்ந்தார்னா யதார்த்தமான நடிப்பாக இருக்கும். இப்போ விடாமுயற்சி படத்தில் வந்த இது மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா அவரோட கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னமும் பார்த்தா மிக மிக யதார்த்தமான படத்தை பார்த்தா கொடுக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் அவர் யாரு கூட கூட்டணி வைக்க போகிறார் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ரசிகர்கள் வேணும்னு பார்த்தா சிறுத்தை சிவா கூட மட்டும் வேண்டாம் அப்படின்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அஜித்தோட கையில் தான் இருக்குது அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, யார் கூட பார்த்தா அடுத்து கூட்டணி வைக்க போகிறாரு அப்படின்ட்டு அவரோட முடிவில் தான் இருக்குது. அவருக்கான இது பார்த்தா என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்து இப்போ கன்ஃபர்மேஷன் நியூஸ் பார்த்திங்கன்னா சிம்புவோட 50வது படத்துக்கு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம சாய் பல்லவி அவங்க தான் பார்த்துக்கிட்டோன்னா ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நியூஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு. சாய் பல்லவிக்கும் சிம்புக்கும் பார்த்துக்கிட்டோன்னா அந்த ரோல் பார்த்தா பிடிச்சதுனால நான் பார்த்திங்கன்னா சிம்பு கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படி மாதிரி பார்த்தா சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரமாக பார்த்தா அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வெளிவரும். அதுபோக இப்போ பார்த்துக்கிட்டோன்னா டிராகன் படத்தோட இதுவும் எல்ஐகே நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அந்த படத்தோட ட்ரெய்லரும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெளிவந்துருக்குது. அதில் நீக் படத்தோட இது பார்த்துக்கிட்டோன்னா படத்தை பார்த்தவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டோன்னா
அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோ ஆகோன்னு புறம்பு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் டேரக்டர் கட்டுன்னு வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறதுக்காண்டி டேரக்டர் கட்டுன்னு வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு 1 மணி நேரம் காட்டியிருக்காங்க. அந்த படத்தை பார்த்துட்டு அமேசானும் ஹாட்ஸ்டார் நிறுவனமும் வந்து பார்த்துக்கிட்டனா அடுத்து என்ன வரும் அடுத்து என்ன வரும் இந்த படத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம், நீங்கள் என்ன ரேட்டு சொல்கிறீங்களோ அதை விட அதிகமாக நாங்கள் கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா போட்டி போட்டுருக்காங்களாமா. மேபி அந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா கொஞ்சம் எதிர்பார்ப்பை தூண்டிருக்குது. தனுஷோட இயக்கத்தில் கொஞ்சம் எதிர்பார்ப்பை தூண்டிருக்குது. அதுபோக இப்போ அந்த டிராகன் படம் வந்து பார்த்துக்கிட்டனா ட்ரெய்லர் வந்துச்சு. 2 ட்ரெய்லரும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த டிராகன் படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்துக்கிட்டனா கொஞ்சம் இந்த டான் படத்தோட ட்ரெய்லர் மாதிரியே இருக்குது. டான் படத்தோட சாயல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அந்த படம் மாதிரியே வந்து பார்த்துக்கிட்டனா அரியர்ஸ் இருக்குது, காலேஜில் வந்து பார்த்து பிரின்சிபால் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டனா தியரி கிரியேட் பண்ணி நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்தா உலக விட்டுருக்காங்க. அதை பார்த்த இயக்குனர் வந்து பார்த்துக்கிட்டனா நான் டான் படத்தை பார்த்தேன். படமும் வந்து பார்த்துக்கிட்டனா இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்கு. அந்த படத்தை பார்த்துப்புட்டு நான் எப்படி மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கதை ரெடி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டிருக்கா. அப்படி அவரோட கேள்வி வந்து பார்த்துக்கிட்டனா நியாயமான கேள்வி தான், கரெக்டான கேள்வி தான். ஏன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கா. அப்படி ரீசெண்டாக தான் படமும் வந்திருக்குது. அப்படி இருக்கிறப்ப எப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி படத்தை கொண்டாடுவார் என்னங்கிறது தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்துக்கிட்டனா டான் படம் மாதிரி இருக்காது. 100% பார்த்தீங்கன்னா அவரோட படமாக தான் இருக்கும். பிரதீப் ரங்கானும் வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி வசூலில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணவர். எப்படி அந்த டான் படத்தில் கதையை மாதிரி இருக்குன்னு இப்படி நடிச்சுப்பா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கா. அப்படி படம் வந்தால் தான் நமக்கு தெரியும். இந்த பிப்ரவரி 14 படம் வருதுன்னு நினைக்கிறேன். படம் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கான ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கட்டாயம் கண்டிப்பாக வரும். அதுக்கு நீங்கள் உங்களோட முழு ஆதரவும் தரணும். எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம தளபதி 69 படம் ஜனநாயகன் அந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா இப்போ சென்னையில் வந்து பார்த்துக்கிட்டனா மும்முரமாக போயிட்டுருக்குது. படத்துக்கான வேலைகள் வந்து பார்த்துக்கிட்டனா வெகு வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்துக்கிட்டனா அக்டோபர் 30ங்கிற ரிலீஸ் டேட் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே டேட்டில் வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம பராசக்தி படமும் வந்து பார்த்துக்கிட்டனா அந்த டேட்டில் வர மாதிரி இருக்கிறதுனால பராசக்தி படத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட போட்டி போட வேணாம், விஜய் கிட்டேருந்து நம்ம இப்போ தான் துப்பாக்கி வாங்கியிருக்கோம், ஸோ அதனால் விஜய் சாரோட துப்பாக்கி இது போட்டி போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி படத்தை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற பிளானிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம எஸ்கேயை வச்சு ஏஆர் முருகதாஸ் எடுக்கிற படமும் வந்து பார்த்துக்கிட்டனா கிட்டத்தட்ட முடிய கண்டிஷனில் இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ பராசக்தியும் எஸ்கேவோட ஏஆர் முருகதாஸ் படமும் வந்து பார்த்துக்கிட்டனா கூடி சீக்கிரம் முடிஞ்சிட்டா எந்த படம் வெளியே வருங்கிறத அந்த ஓடிடி நிறுவனம் அந்த படத்தோட நிறுவனம் தான் முடிவு பண்ணணும். ஆனால் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ஜனநாயகன் வரலைன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு எஸ்கேவோட படம் கம்பல்சரி தீபாவளிக்கு வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது ஊர்ஜிதமான உண்மை. மீண்டும் என் காதுக்கு கிடைக்கிற நியூஸ் எல்லாமே சினிமா செய்திகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய தகவல்களாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துகிறேன். வீடியோ வந்து பார்த்தா முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். 4 பேர்த்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஷேர் பண்ணுங்கள். முழு வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.